வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று நாகர்கோவில் போனேன். அங்கே ஒரு கடையில் பாசி எல்லாமே கொஞ்சம் விலை குறைவாக கிடைக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் எப்போவும் 5 கிராமத்தில் வாங்கிக்கிட்டு இருக்கக்கூட கடையில் இந்த பாசி எல்லாமே கிடைக்கல. அதாவது இந்த பாசி எல்லாமே நம்ம ஒருத்தரும் யூடியூப்லலாம் போடும்போது பார்க்குறோம். ஆனால் அது எங்கே கிடைக்குது அப்படின்னு தெரியலை. அதனால நான் அங்கே போனேன். இங்கே வாங்கி வச்சுருக்கிறது இந்த கடையில் அவ்வளோ உறிஞ்ச பாசி தான் வாங்கி வச்சுருக்காங்க. அதாவது உரியக்கூடியது, தோல் மேலே ஒரு கோட்டிங் கொடுத்த மாதிரி அப்படிப்பட்ட பாசி தான் வாங்கி வச்சுருக்காங்க. ஆனாலும் அதில் தான் நம்ம ஒரு சிலது எல்லாமே பண்ணியிருக்கோம். கொஞ்ச நாள் ஆனால் அது தோல் உரியும் அப்படின்னு நினச்சிட்டு பாருங்கள், இதே மாதிரி பாசி தான் நான் இப்போ எனக்கு வாங்கணுன்னு ஒரு ஆசையாக இருந்துச்சு. இது கலரு நல்லா கொஞ்சம் டல் கலராக இருந்தாலுமே தோல்லாம் உரியாது, இப்படியே இருக்கும் எப்பவும். அதனால் இதை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கடை கூகுளில் சர்ச் பண்ணிவிட்டு போனேன். நல்லா கொஞ்சம் விலை குறைவாக தான் கிடச்சிது. அதனால் போயிருக்கோம்ல, கொஞ்சம் பாசி எல்லாமே வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெள்ளை கலர் பாசி பாருங்கள், அந்த சின்ன பாக்கெட்லாம் 30 ரூபாய்க்கு போடுறாங்க. இது பெரிய பாக்கெட் அரை கிலோ. முதல்ல காமிச்ச வெள்ளை பாசி உரியக்கூடியது, அது கொஞ்சம் விலை குறவு தான். அதுவும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். இது கிறிஸ்டல் மாதிரி, ஆனால் கிறிஸ்டல் பாசி வேறு ஷேப்பில் இருக்கும். இது உருண்டையாக இருக்குது. துவாரமுமே நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சு. அதனால் இதுலேயும் ஒரு பாக்கெட் வாங்கிட்டேன். இது எல்லாமே அரை கிலோ பாக்கெட் தான். சின்ன சின்ன பாக்கெட் 50 ரூபாய்க்கும் இருக்குது, 30 ரூபாய்க்கும் இருக்குது. இதுவும் அதே மாதிரி தான், கொஞ்சம் ஆரஞ்சு ரெட்டும் கலந்த மாதிரி ஒரு கலரு. இந்த பாசியுமே உரியாது, இதுவும் நல்லாயிருக்கு. இதுவும் வாங்கிட்டு வந்தேன். எல்லாமே கொஞ்சம் குறைச்சி போட்டு தந்தாங்க. எங்களுக்கு கொஞ்சம் நிறைய பாசி வாங்கினதுனால இது வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லாயிருக்கு. நம்ம ஏதாவது பர்ஸு அல்லது பிளேட் மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிறதுனால வாங்கிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், இதுவும் கொஞ்சம் நல்ல பெரிய பாசி தான். அந்த லைட் ப்ளூவும் ஒயிட்டும் ஷேட் அடிச்சுட்டு இது ஷைனிங் இருக்காது, அப்படி ப்ளைனாக அழகாக இருக்குது. இது கொஞ்சம் ஃபேன்சியாக இருந்த மாதிரி இருந்து அந்த பாசியும் அதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இதுவும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. எல்லாமே ஒரே கம்பெனியில் உள்ள பாசி மாதிரி தான் இருந்துச்சு. பாருங்கள், இது உள் பக்கத்தில் கொஞ்சம் சின்ன பாசியாக தான் இருக்குது. உள் பக்கத்தில் ஹிந்தியில் ஓம் எழுதியிருந்த மாதிரி இருக்குது. இது எல்லாமே மும்பையிலேருந்து வரக்கூடிய பாசி அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இதில் ஓம் எழுதியிருக்குள்ள, அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்து. இந்த பாசி அதை விடையும் கொஞ்சம் பெரியது. இதில் அந்த உள்ள அந்த பாசிலே ஒரு டிசைன் போட்டு வச்சுருக்காங்க. இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா இருந்து. இது பெரிய பாக்கெட் இல்லை, 150 கிராம் தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் இதையும் வாங்கிட்டு வந்தேன். நம்ம எதாவது பண்ணலாம், அந்த நேரத்தில் நம்ம உடனே நாகர்கோவிலுக்கு ஓட முடியாது அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணிவிட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கும் இதே மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் பாசிகள் எல்லாம் கிடைக்குதா அல்லது கிடைக்கலையா, வேணுமா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம இன்னும் இப்போது கொஞ்சம் வீடியோ போடுறதுக்கு டிலே ஆகிட்டு, பொங்கல் கொஞ்சம் பிஸி ஆகிட்டோம். அடுத்தடுத்து நம்ம தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிராஃப்ட் வீடியோ ஏதாவது பண்ணும்போது நான் அதை உங்கள் கூட வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுவேன். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.